மாண்புமிகு இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் டெசிக்னேஷன் வந்து மாறலாம். புரியல, இப்படி கூட காமெடி அடிச்சிருக்கலாம். இது பத்துவாயா? உனக்கு எதுக்கு இந்த அமௌண்ட்? அப்படி கூட சொல்லுங்க. தேனியின் தோனின்னு வர்ணிக்கப்பட்டா கூட அடுத்த தேர்தல் எங்க இருக்கிறாருன்னு தெரியாம தெரியல. அப்ப அவ்வளவுதான். அப்பாவே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அரசியல் வெற்றி இடத்துல இருக்கிறாரு. பேரலை நேயர்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு, பத்திரிகை கொடுக்க வந்திருக்கோம். ஆமா, அப்படியே எல்லாரும் வாங்கிக்கங்க. இங்க இருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா ரிசீவ் பண்ற மாதிரி தட்டும். ஆமா, நம்ம எடிட்டர் கீழே தட்டு, பாக்கு, பழம் எல்லாம் வச்சிருங்க. கட்டாயம் எல்லாரும் வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நம்ம பேரலை ஆழி பதிப்பகம் சார்பாக வெளியிடுகிறோம். தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி அப்படிங்கிற தலைப்பில் 2024 தேர்தல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதில் தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். 2024 தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம கிளம்பி டெல்லி வரைக்கும் போய் பல்வேறு விஷயங்களை NH24ங்கிற பேரில் பல்வேறு வீடியோக்கள் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இது மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய கனெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த தலைப்பை ஒட்டி தான் இருந்தது. இது எல்லாத்தையும் இந்தியா முழுக்க இந்த தேர்தல் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டிருந்தது, இந்த தேர்தல் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வெவ்வேறு நபர்கள் தொகுத்து எழுதிய கட்டுரைகளை அருண் பிரசாத் அவர்கள் தொகுத்து ஆழி பதிப்பகம் சார்பாக வர்ற 20ஆம் தேதி நம்முடைய சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்துல மாண்புமிகு இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் டெசிக்னேஷன் வந்து மாறலாம். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் உள்ள சில சம்பவங்கள் இருக்கு. உதயநிதி அவர்கள் வெளியிடுகிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். முதல் கட்டுரையே அவருடைய கட்டுரை. இந்த புத்தகத்திலே பெரிய கட்டுரை அவரோட தான். ஆமா, 6 பக்கமோ 7 பக்கமோ இல்ல கூட. இது வந்து புத்தகத்தினுடைய ரேப்பர். அங்க பிடி தியாகராயர் ஹாலில் நானும் இந்திராவும் இருப்போம். இந்திரா தான் வரவேற்புரையும் தொகுப்புரையும் வழங்குகிறார். நான் நன்றி உரை வழங்குகிறேன். உதயநிதிலாம் வர்றாரு, என்னடா நீங்க 2 பேரும் உங்களை சொல்லிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் வருகிறாங்க. தீஸ்தா செதில்வாத் அவர்கள், நம்முடைய பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்கள் தென்ராம் சாரும் விஜயசங்கர் சார், இவங்க எல்லாருமே வர்றாங்க. ஆலி செந்தில்நாதன் சார் வந்து ஏற்புரை வழங்குகிறார். இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வுல நம்ம எல்லாருமே சந்திக்கணும். பர்சனலா உங்க வீடுகளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாக நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு மாலை 5:30 மணிக்கு ஸ்ரீநகர் சர் பிடி தியாகராயர் ஹாலில் உங்களை எல்லோரையும் சந்திக்க விரும்புகிறோம். ஆமா, அப்படி வரும் பேரலை சார்பாக இந்த அழைப்பை பார்த்து வருகின்றவர்கள் உள்ளுக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய புத்தக ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டால்ல வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ரிஜிஸ்டர் வச்சிருப்போம். அந்த ரிஜிஸ்டர்ல உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், எந்த ஊர்ல இப்ப இருக்கீங்க அப்படின்ற தகவல், உங்களுடைய தொலைபேசி எண், இதெல்லாம் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து விரைவில் பேரலையினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் நடக்கவிருக்கிறது. அதில் வந்து எல்லோரையும் ஓப்பனா அழைத்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அழைப்பை ஏற்று வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பிரையாரிட்டைஸ் பண்ணி அவர்களை வந்து அழைப்பு விடுப்பதற்கான ஏற்பாடுகளும் வரவேற்கப்படும். எத்தனை பேர் அந்த ரிஜிஸ்டரை சைன் பண்றீங்க அப்படின்றத அதற்கு அடுத்த நாள் உட்கார்ந்து பேசுவோம்ல எடுத்து காட்டுவோம். அதனால அனைவரும் வருங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நாம வந்து உடனே கிளம்ப மாட்டோம். நானும் இந்திராவும் அங்கதான் இருப்போம். அவங்களோடு பேசிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கிளம்பலாம் அப்படிங்கிற திட்டமிடலோடு தான் இருக்கிறோம். இங்க பேசி நீங்க கேட்டிருப்பீங்க, கேமரா வழியா பார்த்திருப்பீங்க. கேமரா இல்லாமல் நேரடியாக பார்க்க தயவு செய்து அங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இப்ப எப்படி நாங்க கூப்பிட்டோன்னு நீங்க எல்லாரும் கிளம்பி வர்றீங்களோ அதே மாதிரி திடீர்னு ஒருத்தங்க யார் கூப்பிட்டாங்கன்னே தெரியாம அறிவாலயத்து வாசலில் அத்தனை தொண்டர்களும் திரண்டு நின்று இருக்கிறார்கள். தகவல் சொன்னா எதுக்குடா வர்றீங்கன்ற மாதிரி. அதுலதான் அவரு கிளி நம்மளுக்கு சொன்ன செய்தி இருக்கிறது. வாட்ஸ்அப் குரூப், திமுகவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட போகிறது அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே பரவலா ஆப்வியஸா அவங்க கட்சியில அடுத்த கட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறார், அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னா அந்த அறிவிப்பு வழங்குற இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பர்சனலான ஒரு வரலாற்று நிகழ்வா தானே இருக்கும். அதனால அவங்க திரண்டு வந்துட்டாங்க. அதே போல எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே கூட ஒண்ணு திரண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்திருந்தது. அது உண்மையும் கூட. எல்லாருமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆனாங்க. அது என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடந்ததா சொல்றாங்க. உண்மை. ஆலோசனை கூட்டம் எதற்கு நடந்தது அப்படிங்கிறது தான் முக்கியம். நேற்று திமுகவினுடைய பவள விழா, ஆண்டு விழா முடிஞ்சிருச்சு.
அதற்கு பிறகு நடந்த சந்திப்பு இது. அந்த சந்திப்பு எப்பவும் யூஸ்வலா நடக்கக்கூடிய சந்திப்பு தான் அப்படின்றத சொன்னாங்க. மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வேறொரு இடத்துல இருந்தார். அவருக்கு இந்த செய்தி வந்து கடத்தப்பட்டதற்கு பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அது குறித்து முதல்வர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றதையும் சொன்னாங்க. காலையில் ஆர்கே சார் தான் முதல்ல இந்த செய்தியை பதிவிட்டிருந்தார் சமூக ஊடகங்களில். ஒரு 11:30 மணிக்கு அறிவிப்பு வர காத்திருக்கிறதுன்னு. ஆனால் அறிவிப்பு வரலை. பட் 2 விஷயங்களும் இருக்குது அப்படின்றத தான் அவரும் சொல்லியிருந்தார். நானும் அவர்கிட்ட பேசும்போது செய்தி இருக்கு மில்டன், அதுக்கு மேலே நம்ம சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் சொல்ல முடியும் அப்படின்றது தான் சாரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன காரணங்கள்னு தெரில, அது அனௌன்ஸ்மெண்ட் வரலை அப்படின்றது தான் சாரும் சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரலை. ஆனால் அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கட்சியில் வந்து முதல்ல வதந்தி இது தேவையில்லை, நீங்கள் வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொன்னாங்க. மாறா நேத்து பவள விழா மேடையிலேயே பேசும்போது எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் விருது வாங்கின கையோட, அதுவும் வந்து மு.க. ஸ்டாலின் விருது வாங்கிய கையோடு, அப்ப நான் ஸ்டாலினாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு அதனுடைய பொருளா மாறுது. அவர் ரொம்ப உரிமையா, எனக்கு தெரியல அப்படி யாரும் இப்படி வந்து நின்று கேட்பாங்களான்னு அவரு கேட்டாரு. என்ன தயக்கம் உங்களுக்கு, அவர் ஆக்குங்க அப்படின்னு. நான் என்ன ஆக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன அவர் ஆக்கவே மாட்டேங்கிறீங்க. திமுக மேடைகள்ல இது சகஜமான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டங்கள்ல கலைஞரையே நேரடியா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எச்சரித்த தருணங்கள், இதை பண்ணாதீங்க இது தப்பா இருக்கும் அப்படின்னு சொன்ன தருணங்கள், அல்லது கலைஞர் ஒரு சிலரை கடுமையாக பேசின தருணங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. அது இயல்பா நடக்கக்கூடியதுதான். ஒரு நாளும் அவங்கள ஒருத்தர் கிரீஸ் டப்பாவா டீல் பண்ணவே மாட்டாங்க, பிசுறு தட்ட மாட்டாங்க. எல்லாம் பேசுவாங்க, மனசு விட்டு பேசிப்பாங்க, மனஸ்தாபம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். வேலை என்ன அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போவாங்க. அவங்க உள்ள விசாரிக்கும் போது கனி பழுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லுகிறார்கள். விரைவில் அந்த அறிவிப்பும் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு தரப்புல வந்து இது 2 இயர்லியர், இதை இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் சொல்றாங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினேன். அவர் ஒரு விஷயத்த, அவர் பேர் குறிப்பிட விரும்பல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நேத்து ஸ்டாலின் பேசின ஸ்பீச் ஒன்று இருக்குங்க, அது வந்து பெரிய அளவுக்கு அப்பீல் ஆக வேண்டிய ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்சை டைவர்ட் பண்றதுக்காக சில வேலைகள் நடந்துச்சு, அதுல இந்த ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. அப்படியும் கூட இருக்கலாம், ஏன்னா அரசியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எப்படி வேணாலும் நடக்கும். எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியும் அதிமுகவும், அரசியல் அதிமுகவுக்கு, அவங்க ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஸ்பீச் வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆகக்கூடாது அப்படின்னா எந்த பக்கம் திருப்பி விடலாம், டிபேட் என்ன பண்ணலாம். இப்போ இதுக்கு உதயநிதியை போடுறதுனால என்னங்க திருப்புறது அப்படின்னு கேட்டா, டக்குன்னு யாராவது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஆட்களை கூப்பிட்டு வாரிசு அரசியல்னு பேசுங்க அப்படின்னு வண்டியை திருப்பி விட்டுறது. அவர் அங்கே என்னெல்லாம் பேசினாரு, மாநில சுயாட்சியிலிருந்து 2026 தேர்தல் எப்படி இருக்கும், அதற்கான வியூகங்கள் என்னன்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு. நேஷனல் லெவலில் அது ஒரு பெரிய டிபேட்டா மாற வேண்டிய நெருக்கடியில கடைசியா கொண்டாந்து வாரிசு அரசியல்னு நிப்பாட்டுறதுக்கான வேலையை பார்க்குறாங்களோன்னு தோணுது. ஆனா இதை நான் வெளிப்படையா இப்போதைக்கு பேச விரும்பலை அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டாரு. அதனால நானும் அதோட அந்த கருத்தையும் ஒரு புள்ளியில ஓகே அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த வாரிசு அரசியல்ன்ற விமர்சனம் எல்லாம் அறதப்பழசான விமர்சனம். இதான் என்ன வாரிசு அரசியல்? இப்ப பன்னீர்செல்வம் பையன் OP ரவீந்திரநாத்னாரு, யாராவது பன்னீர்செல்வத்துட்டு போய் வாரிசு அரசியல் செய்யாதீர்கள் தோழரே எச்சரிச்சாங்களா? இல்ல, சேகுவாரா அவர் வேலையை ஒரு வாட்டுக்க பாத்துக்கிட்டு. அப்ப சீமான் அவருடைய மனைவிக்கு வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்திருக்காரு. மனைவியினுடைய தம்பிக்கு வந்து MLA சீட்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது, ஐயா காளிமுத்து அவர்களை தியாகியாக்குறது, இப்ப அதுவும் வாரிசு அரசியல் வராதா? சரத்தா சொந்தமா தான் இருந்தா அப்படி பார்த்தா காளிமுத்து ரத்த சொந்தம் தானே சீமான் அவர்களுடைய மனைவி. ஆமா, அப்ப அது வாரிசு அரசியல் தானே. ஆமா, இவர் மனைவின்றதுனால வாரிசு அரசியல் இல்லைனாலும் காளிமுத்து பொண்ணுன்றதுனால வாரிசு அரசியல் லிஸ்ட்ல தானே வரும். ஆமா, தமிழிசை சவுந்தரராஜன் வாரிசு அரசியல் தான், அமித்ஷா பையன் வாரிசு அரசியல். தமிழ்நாட்டுக்குள்ளேயே எத்தனை பேருடைய, அதாவது வாரிசு அரசியல் விமர்சனம் பண்றவங்க கட்சியை சேர்ந்தவர்களே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. வைகோ வாழும் உதாரணங்க. எதற்காக திமுகவிலிருந்து வெளியேறினார், அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தியா இருந்தாலும், அவர் வந்து அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்த போது அது ஸ்டாலினுக்கு அப்படிங்கிற ஸ்பேஸ் வருதுன்னு உடனே வாரிசு அரசியலை மிக கடுமையா விமர்சிச்சாரு, பேசினாரு. இன்னைக்கு வைகோ எதை செஞ்சாலும் செய்வாரு, இதை செய்யவே மாட்டாருன்னு ஒரு குரூப் சுத்தினாங்க. ஆமா, அதைத்தான் செஞ்சாரு. எடுத்தோன்னா அவர் பையனை தான் கூப்பிட்டாரு. அவர் பையன் கிட்ட தான் இப்ப கட்சி இருக்கு, அவருக்கு தான் MP சீட் வாங்கி கொடுத்தாரு. இப்படி வாரிசு அரசியல்னு பேசுறது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி, இது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா ஃபீல்டுல வந்து அது ஒண்ணுமே பண்ணாது. இந்திய அரசியல்ல 50% பேர் வாரிசுகள் தான். ஆசிய அரசியலே பேசுறாங்க. ஆமா, இந்தியாவுக்கு மட்டும் சுருக்கி பார்க்கணும். ஆசிய கண்டத்திலேயே இது வந்து இயல்பாவே நடக்கக்கூடிய ஒண்ணுதான். இது வந்து வழி வழியா ஒரு குடும்ப சூழல்
ரீதியா தான் நம்ம பக்குவப்பட்டிருக்கிறோம். அந்த முறையில இருந்தா அவருக்கு நம்ம கும்பிடுற சாமியே நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு நபரா தான் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறவரை ரெப்ரசன்டே பண்ணோம். அது ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட தான் டிராவல் பண்ணணும்ன்ற கான்செப்ட்லாம் இங்கேயே உலாவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதை வந்து நிப்பாட்டிக்கிட்டு நம்ம இப்படியாவது மன்னர் ஆட்சி இல்லையா, இது இவர்கள் மன்னர்களா, அவர்களுக்கு பிறகு இவர்களா, இவங்க பூரா இந்த சிட்டிசன் படத்தை பார்த்துட்டு மாமன் மைத்துனன் மருமகன் மச்சான் அவ்வளவு பேரின் சொத்தை பிடிங்கி வெளிநாட்டுக்கு ஓட விட வேண்டும் இவ்வளவும் பேசுற குரூப் சொத்தை பூரா பிடிங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதானிட்ட வாரிசு அரசியல். இன்னொன்னு, வாரிசு என்பதாலே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதும் இல்ல. ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. கலைஞருக்கு எத்தனை வாரிசுகள், அத்தனை வாரிசுகளும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்ற உயரத்தை பெற்ற எம்ஜிஆருக்கு போட்டியா வந்தாரு மு.க. முத்து, என்ன ஆனாரு, அழகிரி வந்தாரு, என்ன ஆச்சு? அப்ப ஸ்டாலின்ங்கிறவர் வந்து வெறும் வாரிசால் மட்டுமே வளர்த்தெடுக்கப்பட்டவர் இல்ல. இது அரசியல் எதிரிகளுக்கே பலருக்கும் தெரிஞ்சிச்சு. முதல்ல தான் அந்த கூக்குரல் போட்டு பார்த்தாங்க, செயல்கள் மூலமா அது ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது. இப்போ உதயநிதிக்கு அதை ஆரம்பிச்சு பார்த்தாங்க. நம்ம பேரலை சார்பாவே பப்ளிக் போயிட்டு போனப்ப எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஆமா அவருக்கு பிறகு அவர் உள்ளதான் வரும் அப்படிங்கிற அந்த லைன் இருக்கே தவிர்த்துட்டு அவங்க யாருக்குமே வந்து அவர் வரக்கூடாது, அது என்ன வாரிசு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கீழே இல்ல. அதனாலதான் அரசியல் எதிரிகளுமே கூட பெரிய அளவுக்கு இந்த வாரிசு அப்படின்ற விமர்சனங்களை வைக்க முடியல. அதே போல இதை 3 விதமா அணுகலாம். ஒண்ணு, கட்சி ஏத்துக்கிடுச்சா, 2 மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, 3வது அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு ஏதாவது விதிவிலக்கு வச்சிருக்கா, எதுலையுமே இல்ல. கட்சி ஏத்துக்கிட்டதுனாலதான் அவர் இளைஞரணி செயலாளர், மக்கள் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவர் வந்து எம்எல்ஏ. அரசியலமைப்பு சட்டம் இதை தடுக்கிறதா? ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் வரக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் ஏதாவது தடுக்கிறதா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஏதாவது தடுக்கிறதா? இந்தியாவில் இதற்கு முன்பு இருந்த அரசியல் தலைவர்கள் யாராவது இது கூடாது என்ற ஒரு பிரச்சாரத்தையோ அல்லது திட்டத்தையோ முன்வைத்திருக்கிறார்கள்? அப்படி செய்ய முடியாது அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு அரசியல்வாதியின் மகனா இருக்கிறாருன்றதுனாலே அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது அராஜகம். அது தனி மனித சுதந்திரத்தை எதிரானது. அது டாக்டர் பையன் டாக்டர் ஆகக்கூடாது. ஊருக்குள்ளே பாருங்களேன், டாக்டர் பையன் டாக்டர் ஆனது டாக்டரா மகனும் டாக்டரா என்ன ஆகுறது? அவன் வேற புரியல. படிக்கிறான், கலெக்டர் பையன் கலெக்டர் ஆக முடியலன்னா படிக்கல, ஆவல அவ்வளவுதான். அதாவது துறையில யாரு சார்பா இருக்கிறாங்களோ அவங்க வரப்போறாங்க. என்னதான் நம்ம உருண்டு பிறண்டு ஒரு வாரிசுன்ற பேருக்காக ஒருத்தரை எம்பி ஆக்கி பார்த்தா கூட அவர் வந்து தேனியின் தோனின்னு வர்ணிக்கப்பட்டா கூட அடுத்த தேர்தலில் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அப்ப அவ்வளவுதான். அப்பாவே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அரசியல் வெற்றிடத்துல இருக்கிறாரு. அப்ப அப்படிதான் சூழல் நகட்டிட்டு போகும். அதனால இதை வந்து மக்கள் முடிவு செய்யக்கூடிய இடம் தான். இதுல உதயநிதிக்கு எதிரான வேவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டா இல்ல. பர்சனலா நான் பாக்குற வரைக்கும் அப்படி ஒண்ணும் கிடையாது. எதிரான வேவ் இல்லைன்றதை தாண்டி ஆதரவான வேவ் நிறையவே இருக்கு. அவருடைய இயல்பான பேச்சு, அதாவது கருத்தியலையே கூட அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற சொல்லாடல்கள் மூலமா எளிமையா அந்த செங்கலை தூக்கி காட்டினது எல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க உத்தரப்பிரதேசத்துல நம்ம நண்பர் நவீன்குமார் ஆர்டிகல் 19ல அதை தூக்கி வச்சு அவ்வளவு பெரிய வீடியோ போட்டு அது பெரிய ஹிட்டு, தேசிய அளவில் அது செய்தியா மாறிட்டு இருக்கு. செங்கலை தூக்கி காட்டினது, அந்த செங்கல் அப்படின்றது அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது அவ்வளவு சாதாரணமான மொழியில ரொம்ப இயல்பா ஒரு கூட்டத்துல நின்றுட்டு இருக்காரு. அது ஆரம்பித்ததே ஒரு வேன்ல நின்றுட்டு இருக்கிறாரு, திடீர்னு கீழே குனிஞ்சு ஏதோ எடுக்கிறாரு, என்னடா எடுக்கிறாருன்னு பார்த்தா செங்கலை தூக்கி காட்டிட்டாரு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு இயல்பா மேக் பண்றாரு. அப்புறம் அந்த சனாதனம்ன்றது விஷயம் வந்த போது அதை அவர் எதிர்கொண்ட விதம், அதை வந்து ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத ஒரு மனிதர் எதிர்கொண்டிருந்தால் அந்த மாதிரி கையாண்டு இருக்க முடியாது. சமீபத்துல மதுவிலக்கு மாநாடு திமுகவை விட்டுட்டு அதிமுகவை அழைச்சிருச்சு விசிகான்ற கேள்வியை கேட்ட போது ஒரு பக்குவம் இல்லாத தலைவராக இருந்திருந்தால் அந்த கூட்டணியை முறிச்சிருக்க முடியும். மாறாக ரொம்ப நிதானமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ வரவேற்பு தான் அதிகமா இருக்கிறது. பல பேர் வந்து அவருடைய பேச்சாலும் அவர் மீது விமர்சனம், இப்ப கலைஞர் மீது இருந்த விமர்சனம் ஸ்டாலின் அவர்கள் மீது இல்ல, ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கின்ற விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இல்ல அப்படின்றதுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான. இன்னொன்னு, டைரக்ட் பவர்ல அவர் இன்னும் இல்ல. ஆமா, அந்த டைரக்ட் பவர் வரும்போது கூடுதல் விமர்சனங்களும் வருவாங்க, அது மறுக்கல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நேச்சர்ல அவருக்கு அப்படி ஒரு நெகட்டிவான ஃபேஸ் வேல்யூ இருக்கான்னு கேட்டா கிடையாது. பாசிட்டிவ் சைன்ல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதும். இப்ப 2வது, திமுக மாதிரியான 75 ஆண்டுகளை தொட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சிக்கு வந்து இவ்வளவு வந்த பிறகும் அந்த கட்சியினுடைய கேடர்ஸ் மத்தியில ஒரு யங் லீடர் ஒருத்தர் புதுசா வர்றது அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு பெரிய கெயின்னு நம்புவாங்க. ஏன்னா பல மூத்த தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல உதயநிதி மாதிரியான நபர்கள் மேல வரும்போது கண்டிப்பா நம்ம வயது ஒத்த நம்மளோடு சேர்ந்த அரசியலுக்கு உள்ள வந்து நம்ம டீமை
என்கேஜ் பண்ணணும்னு தான் உதயநிதி நினைப்பாரு. அப்ப அது ஒரு யங்ஸ்டர் ஸ்கீமை புல் பண்ணி உள்ள கொண்டு வரும். இன்னொரு இளைய தலைவர் வளர்ந்தாதான் இன்னும் இளைய செயல் வீரர்கள் அதிகமா வருவதற்கான இடம் கிடைக்கும். அடுத்த 50 வருஷம் இருக்குல்ல. ஆமா, குறைந்தபட்சம் ஒரு கட்சி. ஆமா, அடுத்த அவரு முதல்வர் மேடையில பேசும்போது 100 ஆண்டுகளுக்கு நம்முடைய ஆட்சி தேவைப்படுகிறது நாட்டுக்குன்னு சொல்றாரு. குறைந்தபட்சம் ஒரு கட்சி அவர்களுடைய நலன்னு ஒரு 50 வருட எய்மை வச்சிருப்பாங்க. அதிமுக இருக்கான்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா அதிமுகவுக்கு 3 பேருக்கு 3 ஆங்கிள் இருக்கு. 4 பேர், தீபாவையும் சேர்த்தா 5 பேருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு லைன் இருக்கிறதுனால அங்க பேச முடியாது. பட் இங்க வந்து அவங்க 50 வருஷத்துக்குன்னு யோசிக்கணும்னா இப்ப இருக்கக்கூடிய சீனியர், மோஸ்ட் சீனியர் துரைமுருகன் சாரோ, வேற யாரு ரொம்ப சீனியர்னா டிஆர் பாலு, KKS சாரு, ஜெகத் ரட்சகன், கே நேரு, இந்த மாதிரி மோஸ்ட் சீனியர் லீடர்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த 50 வருஷத்தை புல் பண்ண முடியாது. தே ஆர் பவர்ஃபுல், மறுக்கல. ஆனா அடுத்த 50 வருஷத்தை பேசும்போது நேரு அவருடைய பையன் இருக்கிறாரு அந்த ஏரியால அப்படின்னா அது ஒரு வெயிட்டேஜா மாறுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குறதும் அது தலைமையோடு கரெக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதும் தான் ரொம்ப முக்கியம். அந்த கனெக்ஷன் வந்து உதயநிதிட்ட இருக்கு. அவர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் சீனியருக்கு எப்படி பொற்கிளி கொடுக்குறாரோ அதே போல இளைஞர் அணிக்கு தனியா ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி, போ பேச்சு போட்டி நடத்து, போ கட்டுரை போட்டி நடத்து, வா புல்லட் எடுத்துட்டு ஊருக்கு போலாம். ஒவ்வொரு அமைப்பாளரும் ஒரு நோட்டை போட்டு இப்ப என்னன்னா பல மாவட்ட கழக அமைப்பாளர்கள், கிளைக்கழக அமைப்பாளர்கள் எல்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்தினா இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாரும் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? அவ்வளவு பேருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். என்ன, மினிட்ஸ் நோட் எழுது. எல்லா பேரும் மினிட்ஸ் நோட் எழுது. வந்த எல்லா கெஸ்ட்டையும் நீயே போய் கையெழுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு இளைஞரணியினுடைய ஆட்களை. அப்ப அவங்க வந்து தினசரி கிட்டத்தட்ட இந்த இளைஞரணி வேலை ஏதோ ஒன்றை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அதாவது ஒரு இயக்கம் என்பது இயங்கி கொண்டே இருத்தல். அந்த இயங்கி கொண்டே இருத்தல் அப்படின்றது ரொம்ப சரியாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னொரு முக்கியமானது. எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, உதயநிதி எந்த எதிர்ப்புகளும் இல்லாம ஒரு பவர் சென்டரா மாறுறாருல, அதை வந்து பிஜேபியால ஜீர்ணிக்க முடியாது. அது ஏன்னா இப்ப யாரை வச்சு அந்த கட்சியை டேமேஜ் பண்றது? மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாம போச்சுன்னா அந்த கட்சி ஆட்சியில இல்லாம போயிடும். அது வந்து டிஃபால்ட். அதை யாருமே விமர்சிக்க போறது இல்லை. மாறா செல்வாக்கு வச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் பணத்துல இருந்து இடஒதுக்கீடு, பெண்களுக்கான படிப்பு, நான் முதல்வன் திட்டம்னு பல ஸ்கீம்ஸ் மூலமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல இவங்களை வீக்கா காட்டணும் அப்படின்னா ஸ்டாலினுடைய உடல்நிலையை காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டாலின் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 2 கிலோமீட்டர் நடந்து காட்டுறேன் பாடுறாரு, 2 கிலோமீட்டர் நடந்து காட்டுறாரு, வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டி காட்டுறாரு. இதை தாண்டி ஒண்ணு விமர்சனம் வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கலக குரலை கிளப்பி விடணும். அப்போ வந்து சீனியர் வெர்சஸ் ஜூனியர்னு கிளப்பி விட்டு பார்த்துட்டோம்னா அது ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. அவர் என்னடான்னா துரைமுருகனே 2வது நாள் இளைய தலைவர்கள் முன்னாடி வரணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும், ஒரு கட்சியின் நலன் என்பதே அதுல இருந்து தான் இருக்கும்னு அந்த பக்கமும் வந்து பவுன்ஸ் ஆகி போச்சு. அப்ப எந்தவித சிக்கலும் இல்லாம அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு பொலிட்டிக்கல் முகமா தலைவரா அந்த பார்ட்டிக்கு ஒரு நபர் கிடைச்சிட்டாரு. அது வந்து பிஜேபியால ஜீர்ணிக்க முடியாம, பிஜேபியால மட்டும்தானா ஒரு கிளிஜோசியக்காரர் வேற இருக்கிறாரு. அவரு வயசை வச்சு கணக்கு போடுவாரு. இப்ப சீமானுக்கு வந்து 60 வயசு இருக்கு. அவர் வந்து இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு அவருக்கு 75 வயசு இருக்கும். அப்ப அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸா, ஒரு மெச்சூர்டு லீடரா இருப்பாரு. அப்ப இப்ப அம்மச்சூரா இருக்கிறாரு. ஆனா அவர் சீமானுக்கு வேலை பாக்குறாராம். அதுக்காக அவர் 75. அப்ப இன்னொரு 15 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் அவருடைய இடம் என்னன்னு பாருங்க, எடப்பாடி அவருடைய ஏஜ் இன்னைக்கு என்னன்னு பாருங்க, அவருக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. இப்படி எல்லாரும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சீமானோட நம்ம சீமான் மட்டும் தான் உயிரோட வாழ்க்கையில இருக்க போறது மாதிரியும், இவங்க எல்லாருமே இல்லாம போறது போலவும், அரசியல்ல எதை வச்சுதான் நீங்க அளவீடு வச்சு பேசுவீங்க ஒரு தலைவனுக்குன்னு கேட்டா வயசுதான் அளவீடுன்னு ஒருத்தர். இல்ல அவர் அதிகமான யாரு, சீமான் வந்து அதிகமான, இவர் அவ்வை நெல்லிக்கனி கொண்டு போய் கொடுத்து சாகவரம் வாங்கி கொடுத்து. இப்ப நேற்று விழாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு, முதலமைச்சர் ஸ்டாலினோட பேச்சு. அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நேற்று வந்தாரு. ரொம்ப நாள் கழித்து வந்து அவருடைய ரொம்ப இயல்பான சிரிப்பு, கழகத்தோழர்களோடு உரையாடுவது அப்படின்லாம் பார்க்க முடியுது. யாரும் ஒருத்தருக்கு, யாருக்கு, ஜெயத்ரசனுக்கு. ஆமா, அந்த செக்கு மைக் இல்ல, ஆனா என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணலாம்னா இப்ப அவருக்கு வந்து இந்த ஃபைனு இந்த ப்ராப்ளம் இருக்கு. 750 கோடி எவ்வளவு ஃபைனோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு லீகலா ஃபேஸ் பண்றாரு. அது லீகல் ப்ராப்ளம். அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னும் எந்த கன்விக்ஷன் அவர் மேல கிடையாது. எந்த கேஸ்லயும் அவர் வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. ஒரு தொகை இருக்கிறது, அதை அவர் லீகலா ஃபேஸ் பண்ணுவாரு.
ஒரு இப்படி கூட காமெடி அடிச்சிருக்கலாம், இது 10 ரூபாயா அப்படின்னு உனக்கு எதுக்கு இந்த அமௌண்ட் அப்படி கூட சொல்லுங்க. ஆனா அது ஒரு ஜாலியா அத மேடையில பேசிக்கிறது அப்படின்னு ஜெகத்ராஜன் அபிடவிட்லயே தாக்கல் பண்ணிருக்காருல்ல, அவருடைய சொத்து மதிப்பு, நிறுவனங்கள் எல்லாமே வெளிப்பட தானே. அவருக்கு பரிசு தொகை அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணுதான். அல்லாட்டி என்ன உனக்கு கொடுத்துறேன் கழகத்துக்கு, அது திமுக எப்பவுமே சொல்றது, யோ இங்க குடுக்கறது நிதியா வந்துடணும்யா, அது மாதிரி இருக்கும். கொடுக்குறேன் தேர்தல் நிதிக்கு வந்துடணும்பா அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஒரு ஃபன்னா தான் இருந்தது, ஜாலியா இருந்தது. அப்போ அந்த மேடையிலே வந்து மற்ற நிகழ்வுகள் எல்லாம் பேசணும். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சு இப்ப அது இன்னைக்கு பேசு பொருளாக மாற்றப்பட்டிருக்க வேண்டிய ஒரு உரை. ஆனா அது கூடாதுன்ற ஒரு நோக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இப்ப துணை முதல்வராக பொறுப்பேற்கிறார்ன்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், போக்கஸ் பண்ண வேண்டிய செய்தி தான். ஆனா இந்த செய்தியை மறைப்பதற்கான நோக்கத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்வது அப்படின்றத பல இடங்கள்ல பார்க்க முடிந்தது. அதுவும் குறிப்பா வந்து நேற்று அவர் பேசின பேச்சுல ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது, மாநில உரிமைகளுக்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான். நம்ம தொடர்ந்து சொல்ற விஷயம் தான். திமுக யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ்ல ஒண்ணு மாநில சுயாட்சி. இந்தியாவுக்கே அந்த தத்துவத்தை வந்து தத்து கொடுத்தது திமுக மட்டும்தான். மாநிலங்களின் சுயமரியாதை அப்படின்ற அர்த்தத்துல மாநில சுயாட்சியை வந்து முன்மொழிந்தது கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும். இப்ப அதை வந்து இவர் முன்னெடுத்துட்டு வர்றார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். திமுகவும் தமிழ்நாடும் எனது கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பார்ட்டியை காப்பாற்ற வேண்டியதன் தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க கட்சியை காப்பாத்துறது என்ன பெரிய முக்கியமா, கட்சி அவ்வளவு பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாம் கிடையாது, கட்சி முக்கியம்தான். கலைஞர்கிட்ட வந்து ஆட்சியான்னு கேட்டா கட்சி தான் முதல்ல. ஆமா, ஆட்சி போகுது, கட்சி நிரந்தரம். கட்சியினுடைய நோக்கத்தை நிறைவேற்று கருவிதான் ஆட்சி. கட்சி கருவி அல்ல, ஆட்சி தான் கருவி. அப்ப கருவி மாறலாம், ஆனா நம்ம எதுல இருக்கோம் அப்படின்ற அந்த நிலைப்பாடு மாறக்கூடாது அப்படின்றதுதான். அதையும் அவர் தெளிவாக சொல்லி இருந்தார். அதனுடைய வெளிப்பாடுதான் நூற்றாண்டு விழாவிலையும் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா 25லயும் ஆளுங்கட்சி, 50லயும் ஆளுங்கட்சி, 75லயும் ஆளுங்கட்சி, 100லயும் நம்ம தான் ஆளுங்கட்சி. ஓ, இது ஒண்ணு மூட நம்பிக்கையா அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்கல்ல. அவங்க வரலைனாலும் நீ பாயிண்ட் எடுத்து கொடுப்ப. இதெல்லாம் நம்மளே பேசிடுறது நல்லது, இல்லைன்னா நாளை பின்ன பதில் சொல்லிட்டு இருக்கணும் உட்காந்து. அது நடக்கிறப்ப, அதாவது அவ்வளவுதான். வாரேல் என்பது போல கொடி அசைத்ததுன்னு இளங்கோவடிகள் எழுதுவார்ல, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ரைட். இப்ப அதுல அந்த மாநில சுயாட்சின்னு அவர் சொன்னது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற பல இஷ்யூஸுக்கான சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து மாநில சுயாட்சி மட்டும்தான். அது எப்படி எல்லாத்துக்குமான அருமருந்தா மாறிடுமா அப்படின்னா, அந்த மருந்தை சாப்பிட்டா என்னென்ன நோயெல்லாம் தீரும்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த மருந்தை சாப்பிடலைன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதையும் சொல்ல முடியுது. அதனால அந்த அடிப்படையில தான் மாநில சுயாட்சியை நம்ம வந்து கோருவது. மாநில சுயாட்சி அப்படின்னு போட்டாலே சில பேர் பிரிவினை பேசுறீங்களா அப்படின்லாம் திரித்து பேசுவதற்கு தொடங்குகிறார்கள். இந்த தேர்தல் காலகட்டத்தில் இந்திய இறையாண்மையை பாதுகாப்பது தொடர்பாக பேசியதுல முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதன்மையான நபராக இருந்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும், அதே நேரத்தில் பாதுகாக்க வேண்டும். எதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் அனைவரும் சமம்னு சொல்லுதே, அதை பாதுகாக்க வேண்டும். எதை திருத்த வேண்டும்னு சொல்லுதுன்னா, அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற அதே அரசியலமைப்பு சட்டம் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் பாகுபாடு உடையதாக வைத்திருக்கிறது, சாதியை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது, மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனா அதை திருத்தணும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் முன்வைத்துத்தான் அந்த மாநில சுயாட்சி பிரச்சாரம். தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து பல சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியது வந்து அந்த மாநில சுயாட்சியின் வழியாகத்தான். இந்த தீர்வை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றத கூட அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான். அதுலதான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்யூஷன் சொல்றீங்க, பட் ஸ்டாலின் பேசிய பேச்சு வந்து ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. யார் யாருக்குன்னா, இப்போ வந்து கூட்டணி சர்க்கார் தான் பிஜேபிக்கு, மாநிலங்கள் கையில தான் பவர் இருக்கு. நிதிஷும் சந்திரபாபுவும் தான் மாநிலங்கள். அப்ப அந்த மாநிலங்களை ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அதை வந்து ஸ்டாலின் வந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் பத்த வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொறி வந்து என்னைக்காவது ஒரு நாள் பத்தத்தான் செய்யும். இப்பயே நிதிஷ் கிட்ட அந்த லைட்டா புகையிற வாட வர ஆரம்பிக்குது, சந்திரபாபுவுக்கும் அந்த லைட்டா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இது வந்து 5 வருஷம் போகக்கூடாது அப்படி அந்த இடத்துல இருந்து பேச வரல, கூடாது கூடலாம் அப்படிங்கிற யூகங்கள்ல பேச வரல. பட் அவர்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது மாநில நலனா தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக அட்ரஸ் பண்ணப்படும். அதை இங்க இருந்து ஒருத்தர் பேசும்போது ஏன் கேட்கான் கரெக்டு, எதிரியே இப்படி கேட்கும்போது அப்ப அதை நம்ம கேட்டு நம்மளுக்கு சாதிக்க முடியலன்னா இது என்ன வாங்கிடுவோம் அப்படின்னு அவருக்கு தோணும். ஆமா, ஏன்னா இங்க ஸ்டாலின் பேசுறாருன்னா நாளைக்கு அங்க தேஜஸ்வி பேசுவாரு. அப்ப தேஜஸ்விக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய தேவைன்னா அவருக்கு ஒண்ணு வரலாம். அப்படி ஒரு லைன் எடுப்பாங்கல்ல. இப்ப பக்கத்து கம்பெனில இன்னொருத்தருக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, அதே வேலையை தான் நம்மளும் இங்க பாக்குறோம் அப்படின்னா, அந்த சம்பளத்துக்கு எனக்கு அந்த கம்பெனில வேலை கொடுக்குறாங்க,
எப்படி நீங்க என்னை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா இல்ல அப்படின்னு ஓனர்ட்ட கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, எம்ஜிஆர் ஒரு பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு, பெரிய பேக் ஃபேரு, பெரிய தோல்வி, உள்ளாட்சி நாடாளுமன்றம் எல்லாத்திலையும் பெரும் தோல்வி. அப்ப ஆசிரியர் மாதிரியான நாட்கள் இதைத்தானையா முதல்லயே சொன்னோம், இது சரியான கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லி தலையில தட்டி திருத்தி அதை நீக்க வைக்கிறார்கள். நீக்கின பிறகு நீக்கிட்டு போய் ஆட்சி எது அது பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டது அண்ணாவின் ஆட்சி தான்ற. நீ ஏதாவது ஒண்ணுல கை வைக்கணும்னு நினைச்சாய்னா அதால நீ வாங்கப்பட்ட அப்ப நீ நினைப்ப அது அண்ணாவோட ஆட்சி. ஆமா ஆமா, நம்ம அண்ணாவை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்க கூடாது அப்படின்றது. அண்ணா தொட்டதை திருப்பி பாத்திரலாம்னு நினைச்சாருன்னா உண்மையான ஆட்சி மக்கள் கிட்ட இருக்கிறது அண்ணாவோட பவர் தான். தோல்வியை தான் கொடுத்தாங்க. என்னன்னா இப்ப எதிர்த்தாப்புல கலைஞர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நம்ம ஆட்சியை விட்டு போனோம்னா அந்த ஆளு இந்த இடஒதுக்கீட்டை கூட்டி கொடுப்பாரு. இப்ப இடஒதுக்கீட்டை அதிகரிச்சா ரிவைஸ் பண்ணா கூட பரவாயில்ல, அதாவது இதை ரத்து பண்ணா கூட பரவாயில்ல, இவர் ரிவைஸ் பண்றேங்கிற பேர்ல மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவா ஏத்திடுவாரு, நானே ஏத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துறது, இந்த வேலையை அவர் செய்வார். அந்த மாதிரி நிதிஷ் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த பயம் வருமா இல்லையா? அது எல்லாத்தையும் பத்த வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆக அந்த திமுகவின் பவளவிழா மேடை அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஒரு செய்தியை கடத்தி இருக்கிறது. இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுக்கும் ஒரு பெரிய மெசேஜை கொடுத்துருக்கு. ஏன்னா அங்க ஒரிசால ஒரு மாநில கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத கண்கூட அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலங்களையும் எப்படி எல்லாம் கிரகிக்கிறதுக்கு உண்டான சேட்டைகளை பிஜேபி செய்ய ஆரம்பிக்கும், அந்த இடத்த எப்படி எல்லாம் டீல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரம்ப் கார்டை தூக்கி வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு போய் பெரிய ஃபயரா வெடிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காங்கிரஸுக்கு பிறகு பழமையான கட்சியாக திமுக இருக்கிறது. ஆனா இன்னைக்கும் இந்த மோஸ்ட் அப்டேட்டட் பார்ட்டியாகவும் திமுக இருக்கிறது. கலைஞர் பக்கத்துல உட்கார்ந்தது. ஆமா, அந்த ஏஐல பக்கத்துல உட்கார வச்சது இல்ல. இவங்க கோவிட் பீரியட்லயே ஜூம்ல பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய ஷாக்கான ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா பாஜக மாதிரி டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை கையில வைத்திருக்கக்கூடிய கட்சியை ஒண்ணும் செய்யாத யூனிவர்சிட்டியை நடத்துறாங்க. ஆமா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. ஆமா, அவங்களே ஒண்ணும் பண்ண முடியாம இருந்த காலத்துல கூட இவர் பொதுக்குழு கூட்டத்தை ஜூம்ல நடத்தினதெல்லாம் பெரிய சாதனை. அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது தான் திமுகவினுடைய தொடர்ந்து நிலைத்து நிறுத்தலுக்கான காரணம். அதே போல மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது, அந்த வழியில் போராடுவது அப்படின்றத இன்னமும் கையில் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து கையில் வைத்திருப்பதுதான் அந்த வெற்றி காரணம். ஏன்னா வேற எந்த கட்சியும் இவ்வளவு பழமையா இருக்கும். கம்யூனிஸ்ட் இயக்கம் பழமையான இயக்கம், ஆனா அது சர்வதேச இதோட தொடர்புடையது. அதே நேரத்துல தேசிய இயக்கம், அது வெறுமனே ஒரு மாநிலத்தினுடைய இயக்கம் அல்ல. ஆனா ஒரு மாநிலத்திலிருந்து எழுந்து எந்த தேசத்திலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று போராடினார்களோ அந்த தேசத்துக்குள்ளேயே பல அசாத்தியமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இன்னைக்கு நிலைத்து நிற்கிறது அப்படின்றது இந்த சேலஞ்சிங் த ஸ்டேட் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை திமுக செய்து இன்றைக்கு தனித்து நிற்கிறது அப்படின்றது அவனுடைய வேலிடான பாயிண்ட். நேற்றைக்கு சன் நியூஸ் டிபேட்ல பேசும்போது கூட நம்முடைய பத்திரிகையாளர் பிரியன், பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள்லாம் அதான் குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இத்தனை வருடமாக ஒரு கட்சி நிலைத்து நிற்பது சாதாரண காரியம் அல்ல அப்படின்னு. அது அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான். அது இப்போ காலமா அப்டேட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பின்னாடி தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு தலைமுறையை வளர்த்தெடுக்கிறாங்க. அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமுறை தான் என்ன கத்துக்குச்சோ அதை அந்த பார்ட்டிக்கு கொண்டு கொடுத்துரு. ஆமா, வளர்த்தெடுத்தல் அப்படின்னா நேரடியா போய் நான் இதை செய்து கொடுப்பேன் அதை செய்து அப்படி இல்லை, அவங்களை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எனக்கு டிவி வீட்டுக்கு கலைஞர் கொடுக்கலன்னா எனக்கு இந்த வெளி உலகம் தெரிஞ்சிருக்காது. நான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரியவருடைய வீட்டுல போய் தான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். அதுவுமே அவங்க ஆன் பண்ணாதான், ரிமோட் கூட என்கிட்ட கிடையாது. அப்படி இருந்த சூழல்ல எனக்கு அது ஒண்ணு செஞ்சிச்சு. நான் திரும்பி அந்த பர்சனல் அனுபவத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்துல என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத எடுத்துட்டு வருவோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். முதல் தலைமுறை பட்டதாரின்னு என்னை படிக்க வச்சுச்சு. அதுக்கு பிறகு அதனுடைய திராவிட இயக்கம் தான் எனக்கு அதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தானே என்னுடைய கன்சர்ன் ஆரம்பிக்கும். இது என்னை போல பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கும். அப்ப அவங்க திரும்பி இங்க செய்யும் போது அது ஏஐலாம் தோத்து போகும். அடுத்தடுத்து அவன் என்ன இன்னோவேட்டிவா யோசிக்கிறானோ அதெல்லாத்தையும் கொண்டு தன்னுடைய கட்சி மூலமா அதை பிரசன்ட் பண்ணி அதை பிரபலப்படுத்துறது அப்படிங்கிற வேலையை செய்யத்தான் செய்வாங்க. ஆமா, அது வளர்த்து எடுத்துக்கொண்டே வரும். இது ஆலமரமாக வளர வேண்டும். திமுகவினுடைய இருப்பு அப்படின்றது திராவிடத்தினுடைய தேசிய பொருத்தப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கருத வேண்டி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பெரியாரை பற்றி தேஜஸ்வி பேசுறாரு, ராகுல் பேசுறாரு, அகிலேஷ் பேசுறாரு அப்படின்னா
பேச வச்சது யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல 100 வருஷமா நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் திராவிடம் அப்படின்ற தத்துவத்தை. தேசியம் பேசிடுச்சா? இன்றைக்கு பேச வைத்தது யார் அப்படின்னா, திமுக இந்த கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் அவர்களுடைய கவனத்துக்கு அது போய் சேருவதற்கான காரணம். அப்போ அந்த திராவிடத்தினுடைய இருப்பு, திராவிடத்தினுடைய பொருத்தப்பாடு என்பதை மிக கவனத்தில் கொண்டு இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான் கோரிக்கை. ஷியாம் சார் நேற்று சொன்னதை தான் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். நேற்று சன் நியூஸ் டிபேட்ல சொன்னாரு, இதுதான் இவங்களுடைய தத்துவம்னு ஆயிடுச்சு. இதுல இவங்க தவறி போனாங்க அப்படின்னா அவங்கள தட்டி திருப்பி கொண்டு வந்து அங்க உட்கார வைப்பானாங்க, அதுதான் எங்க வேலை அப்படின்றத ஒரு டிக்ளரேஷனாவே நேற்று சொன்னார். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட். அந்த ஸ்பேஸ பார்ட்டியும் கொடுக்குது. ஆமா, இவங்களும் அந்த ஸ்பேஸோட தான் உறவும் ஆடுறாங்க. எஸ். அப்போ அதை தொண்டர்களும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சர்க்கல்கள், விமர்சனங்கள், சவால்கள் எல்லாம் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒன்றை நாம் இன்று பேச வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து இந்த பார்ட்டியினுடைய இன்றைய இருப்பை நாம் அளவிட வேண்டி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்த அறிவிப்பு இப்போ வரைக்கும் வரல. ஒருவேளை நம்ம பேசி முடிக்கும் போது வரலாம், இல்லைன்னா இன்னைக்கு வராமலே கூட போகலாம். ஆனாலும் அது குறித்த கருத்துக்களை நம்ம பேசியாச்சு. அவ்வளவுதான். நன்றி. நன்றி.